சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். எனக்கும் ரவி மோகனுக்கு இடையே எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவருக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அந்த நிலைமையில நான் போய் ஹெல்ப் கொடுத்தேன். தென் நான் ஒரு தெரபிஸ்டாக தான் இருந்தேன் அந்த இடத்துல. நான் குழந்தைங்களை பார்க்க விடல, பவுன்சர்ஸோடு தான் வராங்க. இது என்ன மிரட்டி பண்ணப்பட்ட பிளாக்மெயில் மேரேஜ் அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரியான விஷயங்கள். குழந்தைங்களை பார்க்கவில்லை, நான் கையை அறுத்துக்கிட்டேன். ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். அப்புறம் அவங்கள ரொம்ப கால்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் அவங்கள சார்ந்து இருந்ததுனால இனிமேல் என்னை பற்றி சோஷியல் மீடியாவில் அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 எழுத்து நடிகை ஒருத்தவங்களால என்னுடைய வாழ்க்கை இதுவாக போச்சு. இன்னும் நிறைய பேரும் அவங்களை பற்றி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆக்ட்ரஸும் போயிட்டு அவங்க ஒரு ஃபாரின் ட்ரிப் போக முடியுது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா? நான் 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கேன் வருஷத்துக்கு. அவர் எக்ஸ்ட்ரீமா எப்படி போயிட்டாருன்னா பிளாக் மேஜிக் அளவுக்கு போயிட்டாரு. ஆமா இல்லையா? எனக்கு பிளாக் மேஜிக் பண்றாங்க, எனக்கு ரத்த வாமிட்லாம் வருது அப்படின்ற மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையோ இல்லை லைக் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக், செய்வனை, சூனியம் இதெல்லாம் அவங்கவுங்க பிலீஃபை பொறுத்து. நான் கோர்ட்டுக்கு டிவோர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு அவர் போயிருக்காரு. அதே ரவிமோகன் அவர்கள் குழந்தைய அவங்க பார்க்க விடாதப்போ குழந்தைய தடுக்கிறாங்கன்னும் போது அவர் இந்த இடத்துல கஸ்டடி பெட்டிஷன் ஃபைல் பண்ணாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? உங்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டு இந்த விஷயம் நடந்ததா இல்லையா அப்படின்னும் போது எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைங்க, என்னோட கன்சன்ட்டே இல்லாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்கிட்ட கன்சன்ட் வாங்கி தான் அவங்க இதை பண்ணாங்கன்னும் போது நல்ல வாய்டு கேட்டிருக்கலாம்ல மேரேஜ். இந்த திருமணமே நடந்தது செல்லாது அப்படின்னு சொல்லி கூட அப்ரோச். அதை அவர் பண்ணலை. லாஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரல்லேருந்து கோர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ரவிமோகன் அவர்கள் தரப்புல இருந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டலைன்னு சொன்னாங்க. ஓகே, அதாவது இவங்க தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும் வீட்டுக்கான இஎம்ஐஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த விஷயம் போகும்போது என்ன பண்ணாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள்? கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாரா? என்னன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12.5 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு இவங்க உட்காந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கதான் எனக்கு கல்யாண கேட்ரிங் ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டாரா? அதுக்கு கோர்ட் அந்த என்ன சொல்லி அதை நிராகரிச்சாங்க. இல்லை ஜாய் கிறிஸ்டல் அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா அவதூறு பரப்புவதை தாண்டி குழந்தைக்கு அவர் தான் தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க அதாவது அந்த போட்டோஸ் அப்லோட் பண்றது, வீடியோஸ் அப்லோட் பண்றது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கோர்ட் அதை நிராகரிச்சுதான். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஓகே மேம், இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கிறது ரவி மோகன் அவர்களுடைய பிரஸ் மீட். ஆல்ரெடி கொஞ்ச காலமாவே அவருடைய டிவோர்ஸ் இஷ்யூமே ஒரு பீக்ல போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நடுவில் கெனிஷா ஒருத்தவங்க கூட சார் இருக்கிறதா நிறைய பேச்சுகள் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி கெனிஷா அவர்களுமே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளே ரவி மோகன் அவர்களுமே பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. ஸோ என்ன நடந்துச்சு மேம்? எஸ், ஆக்சுவலி இந்த இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குல்ல. அதாவது செப்டம்பர் 2024 டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரவிமோகன் அவர்களும் இல்லை ஆர்த்தி ரவி அவர்களும் மாறி அவங்களோட இன்ஸ்டா பேஜஸ், சோஷியல் மீடியாவில் அவங்க லெட்டரில் நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீதிமன்றத்தை நாடி இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உட்காந்து விவாதிக்கக்கூடாது, இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசாமல் தான் அப்படியே போயிட்டு இருந்தது. ஓகே, அதற்கிடையில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டிவோர்ஸ் ரவிமோகன் அவர்கள் டிவோர்ஸை இனிஷியேட் பண்ணாங்க. ஆர்த்தி ரவி அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் மெயின்டெனன்ஸ், இன்ட்ரி மெயின்டெனன்ஸ், அந்த மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனானதை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதாவது மந்த்லி எனக்கு 40 lakhs வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ லீகலாக இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த 2 வீடியோக்கள் ஒரு சூழ்நிலை. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போகும்போது நம்ம பர்சனலாக போயிட்டு அவங்க சரி இவங்க சரி அப்படிங்கிறத ஏன்னா இன்னும் எதுவுமே இங்கே யார் சரி யார் தவறு அப்படிங்கிறது லீகலாக கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நமக்கு எவிடன்ஸோட ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகும்போது தான் யார் சொல்கிறது இல்லை சரி யார் சொல்கிறது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். அதனால அவங்க பர்சனலுக்குள்ளே போகாமல், ஏன்னா பர்சனல் லைஃப் இப்போ நமக்கே நம்மளோட பர்சனல் லைஃப் பற்றி யாராச்சும் பேசினா ரொம்ப கோவம் வரும் இல்லையா? ஆப்வியஸாக விச் இஸ் நாட் த ரைட் திங் கூட. அதனால அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே நம்ம போகாமல் இல்லை லீகலாக என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத வில் டிஸ்கஸ் ஆக்சுவலி. ஓகே, 2 days பிஃபோர் நம்ம அப்படி 3 days ஐ திங்க் சாட்டர்டே போகும்போது கெனிஷா அவர்களுடைய வீடியோ, அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாவில் ஒரு கெரோசல் போஸ்டாக போடப்பட்டது இல்லையா? அதாவது அந்த வீடியோ போகும்போது அதில் அவங்க நிறைய பேசியிருந்தாங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா பற்றி, அவங்களோட இறப்பை பற்றி, அவங்க அந்த ஒரு கல்யாணம் சிறு வயதுலேயே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வயலன்ஸ் உள்ள உட்பட்ட ஒரு அப்யூஸ் ஃபேஸ் பண்ணி
குழந்தை வந்து ஃபீட்டஸ்லேயே வந்து அந்த குழந்தை வந்து இதுவானது லைக் வெளியே வந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த பாரில் சிங்கராக வந்து அதுக்கப்புறம் வந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். எனக்கும் ரவி மோகனுக்கு இடையே வந்து எதுவுமே கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவருக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அந்த நிலைமையில நான் போய் ஹெல்ப் கொடுத்தேன். தென் நான் ஒரு தெரப்பிஸ்டாக தான் இருந்தேன் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சைபர் லைக் என்னை வந்து தாக்குறீங்க, புல்லிங் அண்ட் லைக் ஸ்டாக்கிங் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல பேசியிருந்தீங்க. ஸோ நான் பேசியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி லைக் ஃபெமினிசம் பற்றியும் அவங்க அந்த இடத்துல பேசியிருப்பாங்க இல்லையா. பேசிட்டு ஃபைனலாக வந்துட்டு அதில் இல்லை சோஷியல் மீடியாவிலேருந்து நான் வெளில போகிறேன், ஸோ ரவி மோகனை விட்டும் நான் தள்ளி போகிறேன், உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க. அதற்கு மறுநாளே ரவி மோகன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல இல்லையா. அதாவது இது ப்ரொஃபஷன் சார்ந்த ப்ரெஸ் மீட் கிடையாது, பர்சனலான ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கொடுத்துருந்தாரு. அங்கேயும் அவர் நிறைய விஷயத்தை பேசியிருந்தார். அதாவது ஆர்எம்எஸ் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் பற்றியாக இருக்கட்டும், ஃபெமினிசம் பற்றி அவர் நிறைய பேசியிருந்தார். பெண்ணியம்னா என்ன, பெண்ணியவாதம்னா என்ன அப்படின்னு பேசியிருந்தார். அப்புறம் அவரும் நிறைய அலிகேஷன்ஸ் அங்கே வச்சிருந்தார் இல்லையா. என்னன்னா குழந்தைங்களை பார்க்க விடல, பவுன்சஸோட தான் வராங்க, இது என்ன மிரட்டி பண்ணப்பட்ட பிளாக்மெயில் மேரேஜ் அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரியான விஷயங்கள். குழந்தைங்களை பார்க்கவில்லை, நான் கையை அறுத்துக்கிட்டேன், ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப், செல்ஃப் ஹார்ம்ன்ற ஒரு விஷயம். அப்புறம் இன்னொருத்தர் உட்கார வச்சு அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சைபர் புல்லிங் பற்றியும் பேசியிருந்தாங்க. சைபர் புல்லிங், ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, கெனிஷா அனுப்புனதுனால நான் இதெல்லாம் பேசல அப்படின்னு பேசியிருந்தாரு. சரி, அதுக்கு முன்னாடி எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆர்த்தி அவர்கள் வந்துட்டு திரும்ப ஒரு விஷயம் என்னன்னா இங்கே சொல்லப்படுறது இல்லை கெனிஷா அவர்கள் தன்னை பற்றி ரொம்ப அவதூறாக பரப்புவது அப்படிங்கிறத மாதிரியும், அப்புறம் அவங்கள ரொம்ப கால்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்கள சார்ந்து இருந்ததுனால இனிமேல் என்னை பற்றி சோஷியல் மீடியாவில் அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோர்ட் போயிட்டு ஒரு தடை, ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதனால தான் இவங்க போயிட்டாங்கன்றது கெனிஷா அவங்களும் அவங்க வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என்னை யாரும் காண்டாக்ட் பண்ணல, என்கிட்ட யாரும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதன் தொடர்ச்சியாக தான் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேள்வியும் இந்த இடத்துல வருது. ஓகே, இதனை தொடர்ந்து தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் ரவி மோகன் அவர்கள் பேசி கிட்டத்தட்ட 1/2 hour மேலான ஒரு ப்ரெஸ் மீட் அது இல்லையா. அதாவது அவர் அந்த ஃபினான்ஷியலாக எவ்வளோ நான் ஸ்ட்ரகிள் ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் உள்ள பேசியிருந்தார். பேசும்போது இன்னொருத்தவங்களையும் அந்த இடத்துல சாடி இருந்தார் இல்லையா. 3 எழுத்து நடிகை ஒருத்தவங்களால வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை வந்து இதுவாக போச்சு, இன்னும் நிறைய பேரும் அவங்கள பற்றி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸும் போயிட்டு அவங்க ஒரு இது பதிவும் போட்டிருந்தாங்க, ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. என்னது அவரவர்களை நிரூபிப்பதற்கு அவங்க இங்கே பாடுபட்டு இருக்காங்க, மெனக்கேட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே போடப்பட்டிருந்தது இல்லையா. ஸோ இவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அலிகேஷன்ஸை இப்போ கொண்டு வந்து இவர் அடிக்கிட்டே இருக்கார் இந்த இடத்துல. ஃபாரின் ட்ரிப் போக முடியுது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, நான் 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கேன் வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அவரோட தரப்புல இருந்து. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இதில் வந்துட்டு என்னென்னா நம்ம லீகலாக யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைங்களை பற்றி அவர் திரும்ப பேசுகிறார். என் குழந்தைகளுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன், குழந்தைங்க இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. எனக்கு என்ன இதில் ஒன்று அப்படின்னா, லீகல் நோட்டில் நம்ம பார்க்கும்போது 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து குழந்தைங்களை அவங்க பார்க்க விடலை அப்படின்னா இவர் தான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணார் இல்லையா. அப்படி இருக்கும்போது அது யாராக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எய்தர் ஸ்பௌசஸ் வந்து குழந்தைங்களை பார்க்க விடலை, எனக்கும் குழந்தைங்க மேலே உரிமை இருக்குது, கடமையும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு கோர்ட்டை அப்ரோச் பண்ணி கஸ்டடி பெட்டிஷனோ விசிட்டேஷன் ரைட்ஸோ போட்டிருக்கலாம். அது ஆர்த்தி ரவி உங்க மதரே வந்து ஒரு பிரஸ் மீட்ல கூட ஆல்ரெடி அது ஒரு 3 டைமென்ஷனல் அவங்க பேசியிருந்தாங்க. சோ இப்போ நம்ம வெளிய இருந்து பார்க்கும்போது என்னன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம், ஒரு லீகலா நடக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு சோஷியல் மீடியா வார் மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, பதிலுக்கு அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க, அதுக்கு இன்னொரு பிரஸ் மீட்னு. சோ ஒரு ஃபேமிலி இஷ்யூவை ஒரு கண்டென்ட்டா மாத்துறாங்க எல்லாருமே. ஒரு சோஷியல் மீடியா வார் மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. எஸ், இங்கே பார்க்க போனால் ஆர்த்தி அவங்களுடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் அவர்களும் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாமே அவங்க சொன்ன விஷயம் வந்து குழந்தைங்க வந்து இன்னைக்கு 10th எக்ஸாம் எழுத போகிறான் பையன், ரொம்ப லைக் மன உளைச்சலில் இருக்காங்க, மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இல்லை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது இல்லையா. அதை தாண்டி பேசும்போது அது வந்து கோர்ட்டு ஒரு விஷயத்தை வந்து அவமதிக்கிற செயலாக இருக்கும் அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஓகே, இன்னொரு விஷயம் பப்ளிக் நம்ம இதில் போகணுன்னா அவங்க பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி இது நடந்தது அது நடந்தது, இல்லை இதான் நடந்திருக்கும், இவங்க சரி இவங்க தப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் திங். ஓகே, ஒன்று. இன்னொன்று, இவங்க ஏன் வந்து மீடியாவை அட்ரஸ் பண்ணல, மீடியா கிட்ட ஏன் ப்ரூஃப் காமிக்கல அப்படின்னு நம்ம இங்கே கேட்க முடியாது. ஏன்னா அவங்க நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து கோர்ட்டு தான். ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஓகே, இதே எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவரும் அவங்க சொல்லியிருக்காரு என்னென்னா
கல்யாணம் ஆகி லைஃப் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னன்னா என்ன சொன்னாங்க, அவங்க ப்ரொடக்ஷனில் மட்டுமே வந்து நடிக்கிற ஆர்டிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாரு. முன்னாடியே அதுக்கான குற்றச்சாட்டுகளும் வந்தது இல்லையா? என்னென்னா எனக்கு வந்து மூவி நடிச்சதுக்கான எதுவுமே கொடுக்கல, அஸ் ஆக்ட்ரஸ் சேலரின்ற மாதிரி சொல்லும் போது மிஸ்ஸஸ் சுஜாதா விஜயகுமார் அவர்களும் அங்கே போகும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை எங்கிட்ட அக்கௌண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒருத்தர் அலிகேஷன் வைக்க இன்னொருத்தர் மாற்றி அலிகேஷன் வைக்க, ஆர்த்தி அவங்க தரப்புலன்னு சொல்லும் போது நீங்கள் யாரை லைட்டுன்னு நினச்சிட்டு போகிறீங்களோ அவங்க தான் அவங்க லைஃப்பை இருளாக்க வந்தவங்கன்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்படி ஒருத்தர் அலிகேஷன் வைக்கும்போது ஒருத்தர் மாற்றி அதுக்கு ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் தான் போயிட்டு இருந்தது இந்த விஷயம். இன்னைக்கு அவர் ரொம்ப உருக்கமாக ஒரு விஷயம், ரவிமோகன் அவர்கள் அன்னைக்கு இருந்தக்கூடிய அவர் எக்ஸ்ட்ரீமா எப்படி போயிட்டாருன்னா வந்து பிளாக் மேஜிக் அளவுக்கு போயிட்டார். ஆமா இல்லையா? எனக்கு பிளாக் மேஜிக் பண்றாங்க, எனக்கு ரத்த வாமிட்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான இது என்னன்னோ இப்படி ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அது எங்கேயோ போயிட்டு எப்படியோ முடிஞ்சிடுச்சு அந்த பிரஸ் மீட். ஏன்னா நான் இருக்கக்கூடாதுன்றதுதான் அவங்களோட இது. என்ன ஒரு குரூப் வச்சு எப்பவுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே. நான் கடன் வீட்டில் இருக்கேன், அவங்க அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் அந்த இடத்துல எடுத்து வைத்திருந்தார் இல்லையா? அடுத்தடுத்து இங்க அகெயின் அந்த கடவுள் நம்பிக்கையோ இல்லை லைக் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்கு, செய்வனை, சூனியம் இதெல்லாம் அவங்கவுங்க பிலீஃபை பொறுத்தது. ஏன்னா இதில் வந்து நம்ம காமனாக இப்படித்தான ஒரு டினோஷன் வந்து இந்த இடத்துல கொடுக்கவே முடியாது இல்லையா? இந்த கான்டெக்ட் இது இப்படி சொல்லுது அப்படின்றது இல்லாமல் எனக்கு கடவுள் இருக்கா இருக்கு, இல்லையா இல்லை, எனக்கு இது மேலே நம்பிக்கை இருக்கா இருக்கு, இல்லையா இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே சார்ந்தது மட்டுமே அது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இல்லை எனக்கும் என்னுடைய மனைவி வந்து ஆர்த்திக்கும் ஒத்து வரலை அப்படின்னு லைக் ரவிமோகன் அவர்கள் நினைக்கிறப்போ நான் கோர்ட்டுக்கு டிவோர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு அவர் போயிருக்காரு. அதே ரவிமோகன் அவர்கள் குழந்தைய அவங்க பார்க்க விடாதப்போ குழந்தைய தடுக்கிறாங்கன்னும் போது அவர் இந்த இடத்துல கஸ்டடி பெட்டிஷன் ஃபைல் பண்ணாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா விசிட்டேஷன் ரைட்ஸ் தாராளமாக போயிட்டு ஆஸ் அ ஃபாதர் டு த சைல்ட் சில்ட்ரன் அந்த இடத்துல போகும்போது தாராளமாக லைக் அவர் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம்ல. இந்த மாதிரி எனக்கு வந்து அங்கே விசிட்டேஷன் ரைட்ஸ் வேணும், இந்த மாதிரி குழந்தைங்களை எனக்கு பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் குழந்தைங்களை பார்க்கணும், எனக்கு வந்து பார்க்க அலோவ் பண்ணுங்கன்னா கோர்ட் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த நீதிமன்றமோ எந்த ஒரு டிவோர்ஸ் கேஸோ எது ஃபைல் பண்ணாலும் இன்றைக்கே ஃபைல் பண்ணி நாளைக்கு ஜட்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது இல்லையா? ஏன்னா அது யார் ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணுறதுனால இவங்க எல்லாருமே இந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமா அப்படிங்கிறது பெரிய ஃபேஸ் இல்லையா? ஏன்னா ஒருத்தவங்க வந்து என்னதான் ப்ரொஃபஷனில் வந்து பெரிய கிங் அண்ட் குவீனாக இருந்தாலுமே பர்சனல் லைஃப் நல்லா இருந்தால் தான் அது முடியும். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வர்றது வீட்டுக்கு தான் இல்லையா? அங்கேயே நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்னும் போது அதோட இம்பாக்ட் எங்கே இருக்குன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கும். ஏன்னா அவரும் அவங்க சொல்லியிருந்தாலே என்னால் நடிக்க முடியல, இனிமே அத டிவோர்ஸ் வந்து வர வரையும் நான் இனிமே நடிக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்தையுமே அங்க சொல்லி இருந்தாரு. ஆல் லைக் சச் திங்ஸ் ப்ரூவ்ஸ் தட் அவர் வந்து என்னன்னா சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆயிருக்கான்றது நல்லா புரியுது. பிகாஸ் ஏன்னா அந்த செல்ஃப் ஒரு வேலை அவர் நிஜமாவே அந்த செல்ஃப் ஹர்ட்டிங் அப்படிங்கிறது இருந்ததுன்னா செல்ஃப் ஹர்ட்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகே, அதாவது ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவை. என்ன இதில் என்ன அடுத்தது லீகலாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம திரும்ப நிறைய இஷ்யூவில் சொல்கிறது அதுதான். நம்ம என்னதான் நம்ம பாதிக்கப்பட்டோம் மீடியா முன்னாடி உட்காந்து பேசிட்டே இருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் வரப்போறது இல்லை. அதுக்கான ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன் வரும். தட் இஸ் எய்தர் த போலீஸ் ஸ்டேஷன் ஆர் த கோர்ட். ஓகே, அவர் அப்படி அப்ரோச் பண்ணணும். சொன்ன மாதிரி விசிட்டேஷன் ரைட்ஸ் அப்படின்னு போகும்போது அவர் தாராளமாக கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணியிருந்தாருன்னா தாராளமாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். குழந்தைங்களை வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் பார்க்கணும், இல்லை டெய்லி பார்க்கணும், வீடியோ கால் பார்க்கணும், நான் குழந்தைங்களை இந்த நாளெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகணும், இல்லை என்னோட அப்பா அம்மாவும் இருக்காங்க, தாத்தா பாட்டியும் இருக்காங்க, அவங்கள பார்க்க குழந்தை வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்ததா அப்படிங்கிறத பற்றியான எந்த ஸ்டேட்டஸும் நமக்கு தெரியல இல்லையா? அது அவர் பண்ணலை. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து பிளாக்மெயில் பண்ணி த்ரெட்டன் பண்ணப்பட்ட கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி ஒரு வேலை அவருக்கு பிடிக்காம பண்ணப்பட்ட திருமணமாக இருந்தால் உடனே அவர் அதை ஓப்பன் அப் பண்ணியிருக்கலாம், இல்லை டிவோர்ஸ்க்காக போயிருக்கலாம். விச் மீன்ஸ் இங்கே என்னன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கன்சர்ன்ட் அப்படிங்கிறது முக்கியம். அது ஒரு திருமணமாக இருந்தாலும். ஏன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறைய குற்றங்கள் நடக்குது, பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கட்டும், இல்லை திருமணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம இல்லை ஒரு பிஸ்னஸ் ரீதியான லைக் ஒரு குற்றங்களாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்ல ஒரு விஷயம் வந்து கன்சர்ன்ட் இருக்கா இல்லையா, உங்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டு இந்த விஷயம் நடந்துதா இல்லையா அப்படின்னும் போது எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைங்க, என்னோட கன்சர்ன்ட்டே இல்லாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்கிட்ட கன்சர்ன் வாங்கி தான் அவங்க இதை பண்ணாங்கன்னும் போது நல்ல கேட்டிருக்கலாம்ல மேரேஜ். இந்த திருமணமே நடந்தது செல்லாது அப்படின்னு சொல்லி கூட அப்ரோச் அது அவர் பண்ணல. ஆமா, இவ்வளவு நாளா எதுவுமே பண்ணாம இந்த நேரத்துல கரெக்டா பிரஸ் மீட் கொடுத்தது எதுக்காக நினைக்கிறீங்க மேம்? அது அவர் தான் பதில் சொல்லணும் இல்லையா? ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி பர்சனலா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிறத தாண்டி லீகலாக அவர் இது பண்ணலாம், இது அவர் பண்ண தவறிட்டாரோ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி போனோன்னா ஆர்த்தி ரவி அவர்கள் தரப்புலேருந்து இங்கே வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அதாவது அவங்க வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க இல்லையா, அதன் மீது திரும்ப அவங்க ஹைகோர்ட் போனதாக இருக்குது. அதாவது 14/5/2026 ஜட்மெண்ட் வந்ததாகவும் இருக்குது. என்னன்னா இவங்க ஃபைல் பண்ணாங்க இல்லையா மந்த்லி 40 lakhs வேணும்னு கேட்டு, அந்த பெட்டிஷன் மீது வந்து எந்த ஒரு ப்ராப்பரான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு கேஸ் வந்து ரொம்ப நாள் டிலே ஆகுது இந்த மாதிரி இருக்குன்னும் போது அந்த கேஸை நடத்தக்கூடிய பர்சன்
பர்சன்ஸ்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. தட் இஸ் அது ஸ்பீடி டிஸ்போசல் ஆகவோ இல்லை இதை வந்து உயர் நீதிமன்றத்தில் அதுக்கு அடுத்த நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து மேல்முறையீடு செய்வதற்கான எல்லா உரிமைகளும் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அந்த இடத்துல அந்த மாதிரி போகும்போது இங்கே போயிட்டு அவங்க கேட்குறப்போ ஹைகோர்ட்டும் அங்கே என்ன ஜட்மெண்ட் கொடுத்ததா இங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டர், அதாவது வித்தின் 2 weeks அந்த கீழமை நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட் வந்து இந்த 2 weeksல இது என்னென்னு இதை விசாரிச்சு இதை முடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் அந்த 40 lakhs கேட்டதின் பெயரில். ஓகே, அது ஒரு விஷயம். இன்னொன்று அவங்க தரப்புலேருந்து என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தட் இஸ் April 2026 லாஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரல்லேருந்து 4th இப்போ வரைக்கும் ரவிமோகன் அவர்கள் தரப்புல இருந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டலைன்னு சொன்னேன். ஓகே, அதாவது இவங்க தான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும் வீட்டுக்கான இஎம்ஐஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும். ஏன்னா அந்த 40 lakhs கேட்கப்பட்டதுக்கான விஷயமே என்னன்னா, இங்கே எப்படி மெயின்டெனன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவே வந்து இப்போ எப்படின்னா இந்த மாதிரியான லைக் டிவோர்ஸஸ் கேசஸ் வெளியே வரும்போது செலிபிரிட்டிஸ் வரப்போ சில இடத்துல வந்து மியூச்சுவலாக போயிடுவாங்க. அந்த இடத்துல எந்த டிமாண்ட்ஸும் இருக்காது இல்லையா. இந்த மாதிரியான லைக் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ந்து வைக்கும் போது அங்கே மக்களுக்கு எப்படி வருது, பணத்துக்காக தான் இவங்க எப்படி போட்டாங்களா அப்படிங்கிறது ஒன்று வருது. அதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா நீதிமன்றம் கேட்ட அமௌண்ட்டையும் கொடுக்கலாம், இல்லை அதை விட குறைவாகவும் கொடுக்கலாம், பேஸ்ட் ஆன் ஆல் த லைக் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம். தட் இஸ் அவங்க 2 பேரோட அசட்ஸ் அண்ட் லியாபிலிட்டிஸ் அவங்க ஃபைல் பண்ணணும். என் மேலே எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன்கள் இருக்குது அப்படிங்கிறது, இன்கம் சோர்ஸ் என்னென்னு சொல்லணும். இன்னொன்று இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் என்ன, டே டு டே எக்ஸ்பென்சஸ் என்ன, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன, வீடு வாங்கியிருந்தாங்கன்னா அது ஜாயிண்ட்டாக வாங்கியிருக்காங்களா, ஜாயிண்ட் இது 2 பேர் நேமில் வாங்கியிருக்காங்களா, ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஓகே, இல்லை சோலோ ஓனர்ஷிப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கு இஎம்ஐ, கார் இருந்தால் காருக்கு இஎம்ஐ, இதெல்லாம் வைத்து தான் அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் ஆனது கால்குலேட் செய்யப்படும். ஓகே, அப்போ ஜெயம் ரவி அவர்கள் இங்கே சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வருஷத்துக்கு 50 lakhs ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இவங்க மந்த்லி 40 lakhs என்னும் போது இந்த விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே, ஏன்னா வீடு அப்படிங்கிறது ஈசிஆர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த வீடு அது கட்டுறதுக்கான எவ்வளோ விஷயங்கள், இஎம்ஐ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஓரியன்டாக, லைபிலிட்டிஸ் ஓரியன்டாக எல்லாமே இருக்குது. இன்னொன்று அவருக்கு பேசியிருந்தார் என்னென்னா, அவங்க ஃபெமினிஸ்டாக இருந்தால் வேலைக்கு போகலன்றாங்க, அவங்களாம் வந்து நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நிறைய வந்து கோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸே இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஒரு மனைவி வீட்டில் இருக்காங்கன்றதுக்காக நீங்கள் சும்மா இருக்கன்னு சொல்லக்கூடாது. ஈவன் அவங்களோட வாழ்க்கையே ஷீ சாக்ரிஃபைசிங், அதாவது குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் லைக் அஸ் அ ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணும்போது நீ சும்மா தானே இருக்க அப்படிங்கிற கேள்வி அவங்களை நோக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, பட் இது அப்படியே இன்னொரு பக்கம் எடுத்தோன்னா எஸ், சில இடத்துல ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் ஸ்டில் வந்து நமக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியாது இல்லையா. ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க இருக்காங்க. ஆண்களும் நிறைய இடத்துல போயிட்டு சூசைட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. தட் இஸ் மேரிட்டல் லைஃப்ல இல்லையா. பெங்களூர்ல நடந்த விஷயமா இருக்கட்டும், நார்த்ல நடந்த விஷயமா இருக்கட்டும். ஓகே, அதாவது அந்த இடத்துல போகும்போது வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி வருது, நான் இந்த மாதிரி இவ்வளோ அஃபெக்ட் ஆகுறேன், இந்த மாதிரி நிறைய இடத்துல பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸும் நிறைய இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா இப்போ பெண்களை பாதுகாக்கிறதுக்கு 40+ laws இருக்குது. அதிலே சில லாஸ்ல வந்து ஆண்கள் டிஃபெண்ட் பண்ணலாம்ல. இப்போ என்னன்னா, என் மேலே தவறு இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் டிஃபெண்ட் பண்ண தானே செய்வேன். ப்ரூஃப் இருக்கா, அப்போ என் மேலே தப்புல நிரூபிக்க எங்கிட்டயும் ப்ரூஃப் இருந்தால் அந்த ப்ரூஃபை கொடுத்து அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் நான் எல்லா ப்ரூஃபையுமே வந்து சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் அதே தான் சொல்லியிருக்காரு, அந்த சைட்ல இருந்துமே அதே தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து எந்த ப்ரூஃபுமே இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியும். அதான் நான் திரும்ப சொல்றேன், அந்த ப்ரூஃபை கொண்டு நம்ம சோஷியல் மீடியாவில் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த வித மேண்டேட்டரி ரூலும் இங்கே கிடையாது. நீதிமன்றத்தில் யார் என்ன சப்மிட் பண்ண போறாங்க, யார் சைடு என்ன ப்ரூவ் ஆக போகுதுன்றதை வைத்து தான் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போக போகுது, மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்ததை நோக்கி போக போகுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வந்து 2 சைட்லேருந்து முதல்ல சொல்ற விஷயம் ப்ரூஃப் இருக்கு அப்படிதான் சொல்றாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி இவங்க இப்போ அது எப்படி ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா, கம்ப்ளைண்ட் இல்லை ஒரு கேஸோ ஃபைல் பண்ணுறேன்னா அதோட என்னோட வேலையை முடியறது கிடையாது, முடியவும் முடியாது. அதில் கொடுத்துருக்க ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுக்கு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் எல்லாமே நான் கொடுத்தாதான் என் தரப்பா என்னால் நிரூபிக்க முடியும் இல்லையா. இங்கே அதை தான் 2 பேரும் பண்ணியாங்க. இவங்கன்னு இல்லை, இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் வரக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னென்ன அலிகேஷன்ஸ் எல்லாம் அதில் சொல்கிறாங்களோ, ஓகே, அது எல்லாத்தையும் அவங்க இங்கே செஞ்சு தான் ஆகணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஓகே, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வருது, வேற ஒருத்தவங்கனால எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதாவது வேற ஒரு ஆணாலேயோ பெண்ணாலேயோ பிரச்சனை வருது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்டவங்கள எய்தர் வந்து உறுதியான ஆதாரம் இருக்கும் அடிப்படையில் அவங்கள பார்ட்டி டு த கேஸாவோ இல்லை விட்னஸ் டு த கேஸாகவும் கூட சேர்க்கலாம். அந்த மாதிரியான விஷயமும் அங்கே செய்யப்படலாம். ஓகே, ஸோ நமக்கு லீகலாக இவ்வளோ விஷயம் ஓப்பனாக இங்கே இருக்கிறப்போ அவங்க எந்த லீகலான விஷயத்த ஸ்டெப்ஸை உள்ள இன்வால்வ் பண்ணி இந்த லைக் ஒரு பேட்டிலில் வந்து அவங்க கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது அகெயின் 2 பேர் எடுக்க
போற அந்த முடிவுல தான் இங்க இருக்கு. ஓகே மேம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்போ வந்து ஒரு கப்பல் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து அப்ளை பண்றாங்கன்னா, ஒரு தரப்புல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து நிரூபிக்கப்படும் போது அதுக்கு அப்ப வந்து என்ன மாதிரியான தண்டனை வந்து கிடைக்கும்? தண்டனை கிடைக்குமா இல்லைன்னா வெறும் டிவோர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும்? எஸ், ஆக்சுவலி இதுதான் வந்து நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயமாவே இந்த இடத்துல இருக்கு. அதாவது அடல்ட்ரி அண்ட் பைகாமின்ற ஒரு விஷயம். அடல்ட்ரி இஸ் சம்திங் தட் இஸ் திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அடல்ட்ரி அப்படிங்கிறது. ஓகே, அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா தட் இஸ் பைகாமி. பைகாமி அப்படின்னா ஒரு திருமண பந்தத்துல இருக்கும் போது, அது வேலிடா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தெரியாம, கன்சர்ன்ட் இல்லாம, இல்ல அந்த மேரேஜை வந்து முறித்து கொள்ளாம இரண்டாவது திருமணம் பண்ணக்கூடியது பைகாமி. ஓகே, பைகாமி இஸ் போத் வந்து கிரிமினல் ஆக்ஷனும் உண்டு, டிவோர்ஸும் அந்த இடத்துல உண்டு. பட் அடல்ட்ரி இஸ் ஒன்லி அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ், நாட் அ கிரவுண்ட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன். ஏன்னா அதை டீக்ரிமினலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இப்போ மாற்றப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ ஒருவேளை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டால், இப்போ நம்ம போகல எதனால இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒருத்தர் கூட இருக்காரு, என் ஒய்ஃப் வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரூவ் பண்ணிட்டா எனக்கு இவங்க கூட வாழ விருப்பம் இல்லை, டிவோர்ஸ் கொடுங்கன்னு கேட்கும் போது இஃப் எவ்ரி திங் இஸ் பீன் ப்ரூவ்ட் அப்படின்னா கோர்ட் அதுக்குள்ள டிவோர்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க, டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க எடுத்துட்டு போகும். ஸோ வெறும் டிவோர்ஸ் மட்டும் தான், வேற எந்த ஆக்ஷனும் அது கிடையாது. ஸோ வந்து லா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆகதானே மேம் செய்யும். இங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ் டிவோர்ஸ், இதுலேயே எக்ஸ்ட்ரீம் ஆஃப் வயலன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகே, இல்லை வேற ஒருத்தருக்காக வந்துட்டு போட்டு நீ வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள ரொம்ப துன்புறுத்துறதோ இல்லை அடிக்கிறதோ உதைக்கிறதோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் அமௌண்ட்ஸ் டு வயலன்ஸ். ஏன்னா நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே நம்ம நிறைய சொல்றோம், அடிக்கிறது மட்டும் தான் வயலன்ஸ்ன்னு கிடையாது. அங்க பிசிக்கல், எமோஷனல் இருக்கு, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் இருக்கு, இந்த மாதிரியான கேட்டகரிஸ் ஆஃப் வயலன்ஸ் நமக்கு அங்க இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து ஒருத்தவங்கள மனதளவில் போட்டு துன்புறுத்திட்டே இருந்தாலும் வந்து இட் அமௌண்ட்ஸ் டு வயலன்ஸ். ஓகே, ஏன்னா இப்போ நிறைய கேசஸும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நான் எனக்கு கூட வாழ விருப்பம் இல்லை, நீலாம் இருந்து என்ன பண்ண போற, நீலாம் இருந்து என்ன பண்ண போற அப்படின்னும் போது நிறைய பேர் அதனால லைஃபை முடிச்சுக்கிற அளவுக்கு கூட போறாங்க. ஓகே, தட் இஸ் வாட் இஸ் மென்டல் வயலன்ஸ். ஓகே, எமோஷனல் வயலன்ஸ் எல்லாமே இருக்கு. நான் இன்னைக்கும் சில பெண்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னா வேலைக்கு போவாங்க, பட் அவங்களோட ஏடிஎம் கார்ட்ஸ் இது எல்லாமே சில ஆண்கள் கிட்ட இருக்கக்கூடியதும் இருக்கு. ஓகே, இதே அப்படியே லைக் வைஸ் வர்ஸா பார்த்தா ஆண்களும் இங்கே பாதிக்கப்படுறாங்க. சில பெண்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறியா இல்லை உன் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நான் ஃபைல் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம அந்த ப்ரெஸ் மீட்ல பார்க்கும்போது ஜெயம் ரவி மோகன் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது, ஒரே ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுவுமே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த தரப்புல வந்து அது பொய்ன்னு சொல்லியிருந்தாருமே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்ரம் சார் வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துமே அவருமே வந்து இந்த விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து அவர் வந்து ஒரு ஃபன்னான ஒரு டோன்ல வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது உண்மையா இருக்க பட்சத்துல எப்படி ஒரு தனியா ஒரு ஏடிஎம் கார்டு எதுவுமே இல்லாம ஒரு இதுல இருக்கு? எஸ், இது எப்படின்னா அகெயின் ஒருத்தவங்க ஒரு அலிகேஷன்ஸ் இருக்க சப்போர்ட் பண்றாங்கன்னும் போது அவங்க எந்த அளவுக்கு அது ப்ரூவ் பண்ண போறாங்கன்றத வைத்து மட்டும்தான். ஓகே, ஸோ இங்க ரீசன்ஸ் அண்ட் அதை சொன்ன ஆக்ஷன் ஒருத்தவங்க அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன வேணா இருக்கலாம். இல்லை இவர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க தரப்புல இருந்து சொல்லும் போது இல்லை அவர் வந்துட்டு இந்த மாதிரியான நிறைய இடத்துல வந்து தேவையில்லாத பணத்தை செலவு பண்ணுவார். அவருக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி காமன் நோட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொல்லும் போது ஒய்ஃப் வந்துட்டு இல்லைங்க அவருக்கு தேவையில்லாத பழக்கம் இருக்கு, அவர் இந்த மாதிரி வெளில போனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி பண்ணுவார், அதுக்கு தேவையில்லாம பணத்தை செலவழிச்சிருவாரோ அப்படின்னு அதுல நான் காஷியஸா இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லக்கூடிய கேசஸும் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஏன்னா ஒய்ஃப் கிட்ட இருந்து இது பண்ணும்போது இல்லை நான் சேவிங்ஸ்க்காக தான் வாங்கி வச்சேன், பட் அவங்களுக்கானதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட்ஸும் இங்க இருக்காங்க. இங்க என்னன்னா அகெயின் ஒரு தரப்பு அப்படிங்கிறத வைத்து இங்க வந்து ஆர்த்தி ரவி அவர்கள் தரப்புல சொல்லக்கூடிய விஷயத்தையோ இல்ல ரவிமோகன் அவர்கள் தரப்புல சொல்லக்கூடிய விஷயத்தையும் இப்போதைக்கு வரைக்கும் நம்ம ஒன் ஸ்டாண்ட் இங்க எடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபைனலா யாரு அவங்கவுங்க சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல. இப்போ சொல்றீங்களே, இப்போ என்னன்னா ரவிமோகன் அவர்கள் போகும்போது இந்த மாதிரி ஏடிஎம் விஷயம், கார்டு விஷயம்னா அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படின்றது ஒரு பக்கம். இல்லைங்க அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குன்னு இவங்க ஏதாவது ப்ரூவ் பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இந்த இடத்துல இல்லையா. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா இவங்க கொடுத்த அலிகேஷன்ஸ்க்கு இவங்க கண்டிப்பா மறுத்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இவர் கொடுத்த அலிகேஷன்ஸ்க்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் இவர் சப்மிட் பண்ணணும். இவங்க கொடுத்த அலிகேஷன்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்ததுக்கு டினை பண்ணதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இவங்க சப்மிட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா மெயின்டெனன்ஸ்க்கான இப்போ ஒரு வருஷம் வந்து இவர் எதுவுமே எனக்கு பே பண்ணலன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் அவங்க சப்மிட் பண்ணணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை இவர் பே பண்ணியிருந்தாரு அப்படின்னா நான் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், தாங்க இதெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் கேஷாக கொடுத்துருக்கேன், இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ப்ரூஃப் அவர் கொடுக்கணும். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல. அது எந்த அளவுக்கு ப்ரூவ் செய்யப்பட போகுது அப்படின்னு, எந்த அளவுக்கு அதோட எக்ஸ்ட்ரீம் ஒரு விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அகெயின் இது எல்லா விஷயத்துலையும் இது கம்ப்ளீட் இஷ்யூவில் யார் பக்கம் லைக் சரி யார் பக்கம் தவறு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். ஓகே மேம், அதே மாதிரி நான் கடைசியாக கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு 3 எழுத்து இட்லி நடிகையால தான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து
நிறைய அவங்களுக்கும் அந்த பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேமை வந்து மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து லீகலி வந்து ஒருத்தவங்களுடைய நேமை வந்து அவங்களுடைய கன்சென்ட் இல்லாம ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ ஒரு பப்ளிக் பிரஸ் மீட்லயோ யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் வரும், என்ன மாதிரியான லீகல்? எஸ், இதுலேயும் 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இவர் வந்து யாராவது அந்த மாதிரி சொல்கிறாங்க தேவையில்லாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஃப்ரம் த பர்டிகுலர் பர்சன். அவங்க வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். என்ன அப்படின்னா இவர் என்ன உட்காந்து சோஷியல் மீடியாவில் டிஃபேம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக இவர் வந்து அதுக்கு ரிப்ளை நோட்டீஸ் கண்டிப்பாக அனுப்புவார். இவரோ இல்லை ஆனால் காமன் நோட்டு யாரோ பேசுகிறவங்களோ அவங்க அனுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த நோட்டீஸ் அனுப்பவங்களுக்கு வந்து ரிப்ளை நோட்டீஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, திரும்ப அவர் அதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக ஸ்டே அப்படிங்கிறது ஒன்று வாங்குவாங்க அந்த இடத்துல. என்னன்னா இவர் ஃபர்தராக என்னை பற்றி என் மேலே இதை பற்றி சோஷியல் மீடியாவில் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஃபமேஷன் சூட் அப்படின்னு ஃபைல் பண்ணுவாங்க. இவர் தேவையில்லாமல் அவதூறு பரப்பிட்டு இருக்காரு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போகும்போது இல்லை அவர் ஆப்போசிட்டில் வந்துட்டு இல்லைங்க நான் இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட இந்த மாதிரி எவிடன்சஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா எஸ், இல்லை அப்படின்னா அந்த டிஃபமேஷன் சூட் ஆனது இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலை சார்ந்த பர்சன்ஸ் இல்லை காமன் பேச்சாளர்களாக இருக்கும்போது அவங்க ஒரு சில விஷயத்த பேசுவாங்க. என்னன்னா ஹிஸ்ட்ரியில் இது இருக்குது அது இருக்குது சொல்லி பேசும்போது சம்மந்தப்பட்டவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பும்போது இல்லை இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்பீச்சை நான் இந்த புக்லேருந்து ரெஃபர் பண்ணி தான் எடுத்தேன், இங்கே தான் எடுத்து நம்ம ரிப்ளை கொடுக்கும்போது எஸ் கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் கரெக்டாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்படியே போனோம்னா இன்னும் ஈஸி புரிதலுக்காக போனோம்னா ஜாய் கிறிசல்ட் அவங்க விஷயம் எடுத்துக்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த விஷயம் போகும்போது என்ன பண்ணாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாரா? என்னன்னா வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12.5 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு இவங்க உட்காந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கதான் எனக்கு கல்யாண கேட்டரிங் ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டாரா? அதுக்கு கோர்ட் அந்த என்ன சொல்லி அதை நிராகரிச்சாங்க. இல்லை ஜாய் கிறிசல்ட் அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா அவதூறு பரப்புவதை தாண்டி குழந்தைக்கு அவர் தான் தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு அவங்க அதாவது அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கோர்ட் அதை நிராகரிச்சுதா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகே, அது அகெயின் எஸ் பேசும்போது டெஃபமேஷன் நோட்டீஸ் அந்த லீகல் நோட்டீஸ் திருப்திகரமாக இல்லையா டெஃபமேஷன் அங்கே இல்லைங்க இவர் இந்த மாதிரி என்ன தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டா எஸ் ஸ்டே வாங்கிட்டா இவங்களால பேசுகிறவங்களால பேச முடியாது. ஓகே, இல்லை இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னா அங்கேயும் ஒன்று நடக்கலாம். ஸ்டே கொடுத்து நீங்கள் எது வந்தாலும் கோர்ட்டில் வந்து நிரூபிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியும் நடக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் வித். ஓகே மேம், அதே மாதிரி வந்து ஆர்த்தி ரவி அவர்கள் வந்து கெனிஷா அவர்கள் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க இல்லையா, அப்படி அது மாதிரி பேசக்கூடாது. எஸ், அது மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டே வந்திருக்கிறதாவும் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, வந்திருக்கு. அது இன்னும் அவங்க தான் சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு. பட் ஆனால் அப்படி இருந்தும் அவங்க போட்ட வீடியோவும் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க இல்லையா. போட்ட வீடியோவும் டெலீட் பண்ணிட்டு அந்த போஸ்ட் போடப்பட்டிருக்கு. இன்னொன்று அவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா இந்த இடத்துல வந்து அந்த மெசேஜஸ் எல்லாம் பாட் மெசேஜஸ் இல்லையா, அந்த ரிப்ளை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஏஐ பற்றியும் அந்த இடத்துல பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே அகெயின் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைபர் லைக் போலீஸ் தேல் கமெண்ட் த பிக்சர் இது எந்த அளவுக்கு வந்து பாட் மெசேஜா லைக் ஆட்டோமேட்டட் மெசேஜா இல்லை யார் பண்ணது அந்த ஐபி அட்ரஸ் வச்சு. இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது என்னன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த ஐபி அட்ரஸ்லாம் வச்சு வந்துட்டு நம்ம XYZ ABC அன்னோன் ஐடியிலேருந்து வந்து நம்மளை ட்ராக் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் த திங். ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். ஈவன் இப்போது நமக்கு வந்து ஈவன் நம்ம என்னதான் வந்து வாட்ஸ்அப்பில் end to end என்கிரிப்டட்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலும் மெட்டா கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கலாம். மெட்டா வெரிஃபைடு நான் என்ன வேணா பேசிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. தட் இஸ் வாட் இன்னும் அந்த அப்கிரேடேஷன் நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி FBI வந்து விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு 5 விஷயம்லாம் பண்ணால் தப்புன்னு சொல்லி பான் மூவிஸாக இருக்கட்டும். ஈவன் நீங்கள் வந்துட்டு லைக் சில விஷயம் சர்ச் பண்ணால் தப்பு, ஹவு டு மேக் அ பாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சர்ச் பண்ணால் தப்பு அப்படின்ற விஷயம் போகும்போது அங்கேயும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா டார்க் வெப் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, தட் இஸ் VPN மோட். அந்த மோடில் போய் நீங்கள் பேசினாலும் அதுக்குண்டான அப்டேஷன் வரும்போது கண்டிப்பாக அது கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டது இல்லையா. ஸோ ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது இட் இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா ஐபி அட்ரஸ் அகைன் ஒரு டேட்டா மூலியமா வந்து லிங்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். டேட்டா எப்படி வாங்கியிருப்பாங்க, ஒன்று அவங்களோட எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்று மொபைல் டேட்டா இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராட்பேண்ட், ரெண்டுமே அவங்களோட வெரிஃபிகேஷன் ஐடி கொடுத்து தானே வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி ட்ராக் பண்ணல அந்த பர்சன் யாருன்னு ட்ராக் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸி கிடையாது. அதுதான் விஷயம். ஈஸியாக ட்ராக் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இதுலேயும் மேபி அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஓகே மேம், இந்த கேஸ் வந்து இப்போ என்ன டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக என்னவா போவோம்? எஸ், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகெயின் கோர்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயம் தான். இந்த மெயின்டெனன்ஸ் மேலே இந்த 2 வாரம் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க பண்ண ஒரு ரவிமோகன் அவர்கள் பேசிய ஒரு விஷயத்துக்கு ஆர்த்தி ரவி அவர்கள் தரப்புலேருந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அவங்க அகெயின் கோர்ட்டில் போய்ட்டு அப்ரோச் பண்ண போகிறாங்களா, இல்லை இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படியே வந்து ஸ்பீடப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விஷயத்தை முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இல்லை ரவிமோகன் அவர்கள் தரப்புலேருந்து அந்த குழந்தைங்களுக்காக ரெசிடேஷன் ரைட்ஸோ இல்லை GWOPO கஸ்டடி கார்டியன்ஷிப் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் கீழே கஸ்டடி பெட்டிஷன்
பெட்டிஷனோ ஏதாவது போறாரா அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்து இதனுடைய அடுத்த கட்டமானது வந்து நமக்கு தெரிய வரும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒருத்தவங்களோட கன்சென்ட் இல்லாம வந்து அவங்கள பத்தி பேசுறது வந்து டிஃபமேஷன். இப்போ வந்து ரவிமோகன் அவர்களுமே வந்து ஆர்த்தி ரவி அவங்க மேல வந்து அடுக்கடுக்கா நிறைய அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு. அது வந்து உண்மையா பொய்யான்னு நம்ம தெரியல. ஸோ வந்து ஆர்த்தி ரவி அவங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் டிஃபமேஷன் அந்த மாதிரி இவங்க மேல வருமா? எஸ், இங்க என்ன அப்படின்னா அகெயின் டிஃபமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க, தட் இஸ் லைக் அந்த ஒரு கேசஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் அந்த ஃபேமிலிஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தாண்டி வெளிநபர் மீது டெஃபமேஷன் அப்படிங்கிறது விச் இஸ் அ ஈஸி டாஸ்க். ஓகே, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபே வராங்க வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் நான் கேஸ் போடும்போது என் ஹஸ்பண்ட் வீட்டாரோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அது நம்ம டிவோர்ஸ்க்குள்ளே எடுத்துட்டு வந்து வி கேன் ஸ்டாப் இட். ஓகே, அதுல தனி ஒரு டிஃபமேஷன் சூட்டா போகும்போது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு நேச்சர் ஆஃப் கேஸ் இதுல போயிட்டு இருக்குல்ல, செகண்டரி நேச்சர் ஆஃப் கேஸ் அப்படிங்கிறது அவ்வளோ லைக் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டிஷனாக வந்து அந்த இடத்துல என்டர்டைன் ஆகாது, மேக்ஸிமம் ஆகாது. ஓகே, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் இந்த மாதிரி விஷயம் போகுது, இப்போ ஸ்டே வாங்கிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணலாம். டு அன் எக்ஸ்ட்ரீம் இது இன்னும் போகுது அப்படின்னா அகெயின் எஸ் அந்த ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி ஃபர்தராக வந்து அந்த டிஃபமேஷன் ஆனது கொண்டு போகலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து கூட ஒருத்தர் வந்து உட்காந்து பேசியிருந்தாரு, அந்த விஷயமோட உண்மைத்தன்மை எவ்வளோ என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. இல்லை அவர் வந்துட்டு எப்படி உள்ள வந்தார், என்ன பேசினாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு. ஸோ அதனை பொறுத்து ஒன்று இதில் போய் இன்னும் ஃபர்தர் ஸ்டே ஆல்ரெடி இருக்குது, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக ஆக போதா இல்லை செப்பரேட் லீகல் நோட்டீஸ் அண்ட் டெஃபமேஷன் அப்படிங்கிறது ஆக போதா அப்படிங்கிறது இந்த சைடு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுவுமே டிசைட் ஆகும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளிச்சதுக்கு நன்றி. நன்றி.